அண்மைச் செய்தி. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரம் காட்டும் நிலையில் தாவேக அரசு அதனை வேடிக்கை பார்க்கிறது என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை எனவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலே வழக்கம் போன்று இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கு தமிழக அரசினுடைய செயல்பாடுதான் காரணம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடக அரசு கடந்த ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களிலே தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை சென்ற மாதம் டெல்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்திலே கடும் அழுத்தம் தந்து பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு தமிழகத்தினுடைய பங்கு நீரை பெறாததன் காரணமாகத்தான் மேட்டூர் அணையிலே ஜூன் 12ஆம் தேதி டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடிக்குரிய தண்ணீரை திறக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கக்கூடிய கர்நாடக அரசினுடைய முயற்சியை தடுப்பதற்கு மத்திய அரசை வலியுறுத்தாமல், சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளாமல், ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல், மேட்டூர் அணைக்கு வர வேண்டிய நீரை கர்நாடக காங்கிரஸ் அரசிடமிருந்து கேட்டு பெறாமல் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல் ஆட்சியின் தொடக்கத்திலேயே டெல்டா மாவட்ட விவசாயிகளை ஏமாற்றத்திற்கும் துன்பத்திற்கும் தாவேக அரசு தள்ளியுள்ளது என்று குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களை தமிழக அமைச்சரவையில் சேர்த்து அவர்களுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்த தாவேக தலைவர் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தவும், தமிழகத்துக்குரிய நீரை பங்கு நீரை பெறவும் முயற்சிக்குமாறு தாவேக அரசினுடைய முதலமைச்சரை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.